அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. வத்தள மாபோல முத்துராஜவேல மாவட்டத்தில் கூறிய ஆயுதத்தால் கழுத்து வெட்டப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறினால் குறித்த பெண் தனது கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 2 பிள்ளைகளின் தாயாரான 44 வயதான பெண்ணை கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்றிரவு முதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த இருவரும் வாடகை வீடொன்றில் வசித்து வந்துள்ளனர். குறித்த பெண்மணி தனது முதல் திருமணத்தில் 3 பிள்ளைகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வத்தளை மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த சம்பவம் தொடர்பில் இன்று முற்பகல் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான குறித்த பெண்ணின் கணவர் காணாமற் போயுள்ளதாக போலீசார் கூறினர். அத்துடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எல்பிடிய நவதகல பகுதியில் திருமண நிகழ்வொன்றின் பின்னர் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த மோதலின் போது கூறிய ஆயுதத்தினால் குறித்த இளைஞர் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது காயமடைந்த இந்த இளைஞர் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். எல்பிடிய 9ஆம் மைல்கல் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அடுத்துவரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள 71 பிரதான வாவிகள் மற்றும் நீர்த்தக்கங்களில் 20 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. வெஹரகல நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் அதன் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை திறந்துவிடப்பட்டுள்ளதுடன் ஒரு வான்கதவினூடாக செகனுக்கு 2000 கன அடி நீர் வெளியேறுவதாக ஹம்பாந்தோட்டை நீர்ப்பாசன பொறியியலாளர் அமரஜீவ லியனகே தெரிவித்துள்ளார். இதனால் மாணிக்க கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் லட்சப்பான, உடவளவ, மேல்கொத்மலை மற்றும் காசல்சி ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. வளவிகங்கை பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் ஹம்பாந்தோட்டை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது. பிபில, நாகல, சிக்குரால் அந்த பகுதியில் நேற்று மின்னல் தாக்கியதில் 58 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டில் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே RP விஜயரத்ன என்பவர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்கானதாக அவரின் மனைவி தெரிவிக்கின்றார். 4 பிள்ளைகளின் தந்தையொருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை அதிக மழையுடன் கூடிய காலநிலையினால் பதுளை, நெலும்கவ பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் 5 லட்சத்துக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் மொனராகலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தெனகல் அந்த பகுதியில் நேற்று சிவப்பு மழை பெய்துள்ளது. இந்த சிவப்பு மழை சுமார் 15 நிமிடங்கள் வரை நீடித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து கொள்வதற்கு சில வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்க ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். எமிரேட்ஸ் நிறுவனமும் அது தொடர்பில் மேற்பார்வை செய்யும் நோக்கில் எதிர்காலத்தில் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர்களான சுசில் பிரேமஜாயந்த மற்றும் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் மத்தள விமான நிலையத்திற்கு இன்று சென்றிருந்தனர். விமான நிலையத்தின் பணிகளை கண்காணித்த அமைச்சர்கள் எண்ணெய் களஞ்சிய சாலை மற்றும் குழாய் கட்டமைப்பின் நிர்மாண பணிகளையும் கண்காணித்தனர். ஜனவரி மாதம் வந்துவிட்டு மத்தள விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறக்கப்படுதல் மற்றும் புறப்படுவதற்கு தேவையான எண்ணெயை ஹம்பாந்தோட்டை துறைமுக களஞ்சிய சாலையில் இருந்து மத்தள பகுதிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து விமானங்களுக்கு வழங்குவதற்கு நாம் ஜனவரி மாதம் முதல் தயாராகி வருகிறோம். இறுதி கட்டத்துக்கு முன்னதான செயற்திட்டங்களுக்காக புதிய இயந்திரங்களை நாம் இறக்குமதி செய்துள்ளோம். அவற்றை சீரமைக்கும் நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். ඒවා ස්ථානගත කිරීම ඉදිරි කාලය තුලදී කරගෙන යන්න බලාපොරොත්තු වෙනවා. දැන් මේකට අපිත් එක්ක ආයතන කීපයක් ගුවන් සමාගම් කීපයක් இதுவரை சில நிறுவனங்கள் நம்முடன் கலந்துரையாடியுள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம், மிகின் லங்கா விமான சேவை நிறுவனம், ஏர் அரேபியா, ஃபிளைட் துபாய் போன்ற விமான நிறுவனங்களுடன் டிசம்பர் மாதம் எமிரேட்ஸ் விமான நிறுவனமும் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக நம்முடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளன. பொருளாதார ரீதியில் இது மிகவும் முக்கியமானது ஒரு விடயமாகும். ஆர்த்திக வசேன்
அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகளை தவிர வேறு எவரும் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா தநாயக்க தெரிவிக்கின்றார். எனினும் கட்சியின் வருடாந்த மாநாட்டிற்கு இதற்கு முன்னர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை முன்னைய தலைவர்கள் வழங்கியிருந்த போதிலும் தற்போதைய தலைவர் அந்த சந்தர்ப்பத்தை புறக்கணித்துள்ளதாகவும் முன்னாள் பிரதி அமைச்சர் வின்சென்ட் டயஸ் குற்றம் சுமத்துகின்றார். இது ஒரு மாநாடு, ஒரு கூட்டமல்ல. கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய பிரதிநிதிகள் யார் என்பது கட்சியின் யாப்பு தொடர்பில் தெரிந்தவர்களுக்கு நன்கு அறிந்த விடயமாகும். எனவே உரிய பிரதிநிதிகளுக்கு இந்த கட்சியின் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செயற்குழுவினால் அனுமதி வழங்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாத்திரமே இதில் பங்கேற்க முடியும். எனவே பிரதிநிதிகள் தவிர்த்து அல்லாவிடின் அழைப்பு விடுக்கப்படாத எவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆகவே உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைத்த உறுப்பினர்கள் மாத்திரமே இதற்கு வருகை தர வேண்டும். அத்துடன் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுக்கு நுழைவு பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதனை அணிந்திருக்க வேண்டும். මෙවර පැවැත්වෙන එක්සත් ජාතික පක්ෂයේ වාර්ෂික සම්මේලනයට අපිට ආරාධනාවක් මෙතෙක් ලැබිලා නැහැ. இம்முறை நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டிற்கு எமக்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை. கட்சியின் முன்னாள் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பது கட்சியின் ஒரு சம்பிரதாயமாகும். எனினும் அந்த நடைமுறையை தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மாற்றியுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்திற்கு 5 நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது மிகவும் கேலிக்குரிய விடயமாகும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தில் 200க்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த நிலைமையில் 5 நுழைவுச் சீட்டுகளை வழங்கியுள்ளனர். யாருக்கு இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது? ரேணுகா ஹேரத், சுரனிமல ராஜபக்ச ஆகியோரை தொடர்பு கொண்டு அந்த 5 நுழைவுச் சீட்டுகளையும் பெற்றுக் கொள்ளுமாறு கூறுகின்றனர். ரேணுகா ஹேரத் என்பவர் யார்? சுரனிமல ராஜபக்ச என்பவர் யார்? நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ள எமக்கு அவர்களிடம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. කවුද මේ රේණුකා හේරත් නැතිනිය? ඊළඟට සුරනිමල රාජපක්ෂ කවුද? අපි යන්න ඕනේ ඒ දෙන්නගේ පාස් ගන්න. இதேவேளை ரத்மலானை சித்த சுனியம் வெள்ளை தேவாலயத்தில் நேற்று தேங்காய் உடைத்து சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் முதுகெலும்புள்ள தலைவர் ஒருவர் கிடைக்க வேண்டும் என நாம் இந்த தேவாலயத்தில் வேண்டிக் கொண்டோம். ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட செயற்குழுவின் அடாவடித்தரமான செயற்பாடுகள் தோல்வியடைய வேண்டும் எனவும் நாம் பிரார்த்தனை செய்தோம். ක්‍රියාව පරාජය කිරීමට හැකියාව ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් අද දින අපි මෙම වැඩමුළුව පවත්වනවා. பதினெட்டு வருடங்களாக கட்சியின் தலைவராக செயல்பட்டு கட்சியை வெற்றிப்பாதைக்கு இட்டுச் செல்ல முடியாமல் போன ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தெரிவிக்கின்றது. கட்சியின் செயற்குழுவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றிலேயே அந்த ஒன்றியம் இதனை குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் நலன் கருதியும் நாட்டின் எதிர்காலம் குறித்தும் கருத்தில் கொள்ளாமல் செயற்குழு உறுப்பினர்கள் செயற்படுவதனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தொடர்ந்தும் எதிர்க்கட்சியிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் எதிர்நோக்கும் தோல்விகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? செயற்குழுவின் உறுப்பினர்கள் என்ற ரீதியில் நீங்கள் இதற்கு பொறுப்பு கூறுகின்றீர்களா? மக்களின் ஆதரவை பெறாத, தேர்தலில் வெற்றி பெறாத தலைவருக்கு நீங்களே தொடர்ந்தும் சந்தர்ப்பம் வழங்குகின்றீர்கள். உங்களது தனிப்பட்ட விடயங்களை கருத்தில் கொள்ளாது கட்சி ஆதரவாளர்களின் எதிர்காலம் குறித்து சிந்திக்குமாறு வேண்டுகின்றோம். நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களிலேயே கட்சியின் எதிர்காலம் தங்கியுள்ளது. சுயநலத்துடன் செயற்படுவதனால் கட்சியின் ஆதரவாளர்கள் உங்கள் மீது சாபமிடுவார்கள். மேற்கோள் நிறைவு. தமது விருப்பு வெறுப்புகளின் பிரகாரம் நீதிமன்றம் செயற்பட வேண்டும் என அரசாங்கம் ஒன்று எண்ணுவது ஜனநாயகத்திற்கும் மக்கள் இறைமைக்கும் விடுக்கப்பட உள்ள பாரதூரமான அச்சுறுத்தலுக்கான அறிகுறியாகும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிடுகின்றார். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை உள்ளிட்ட கடந்த காலத்தில் இடம்பெற்ற தொடர் சம்பவங்களினால் நீதித்துறைக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயகம், அரசாங்கம், நீதிமன்றம் என்ற தலைப்பில் முன்னாள் ஜனாதிபதி எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள சகிப்புத்தன்மையற்ற அரசியல் சூழலில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை அரசாங்கத்தினால் சகித்துக் கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
தொழிலிலிருந்து நீக்கப்படுகின்ற ஊழியர் ஒருவர் தனக்கு நியாயம் பெற்றுக் கொள்வதற்காக நாடக்கூடிய பல்வேறு இடங்கள் காணப்படுகின்ற போதிலும் ஜே.ஆர். ஜாவதன அரசியலமைப்பின் பிரகாரம் உயர்நீதிமன்ற அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் நியாயம் கோரி செல்லக்கூடிய இடம் ஒன்று காணப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதியின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவரேனும் நீதியரசர் ஒருவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை பாராளுமன்றத்திற்கு வெளியில் நீதிமன்ற கட்டமைப்பின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்துவது உகந்தது என்ற யோசனையை 2000ஆம் ஆண்டு தாம் திருத்தமாக முன்வைத்திருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தமது கடிதத்தில் கூறியுள்ளார். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை விசாரிப்பதற்கு 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்படுவதே சிறந்தது என தாம் யோசனை முன்வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுநலவாய அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடொன்றின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அல்லது உயர் பதவி வகிக்கின்ற ஒருவர் உயர்நீதிமன்ற அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அந்த குழுவில் உள்ளடக்கப்பட வேண்டும் என தமது யோசனையில் குறிப்பிட்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி நினைவூட்டியுள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் அப்போதைய செயற்பாடுகள் காரணமாக அந்த யோசனைக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தினால் கொண்டுவரப்பட்ட திருத்தப்பட்ட நிலையியற் கட்டளைகள் மற்றும் 2000ஆம் ஆண்டின் அரசியல் அமைப்பு என்பவற்றின் மூலம் உத்தேசிக்கப்பட்ட சூழலை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக ஆச்சரியம் அளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றளவில் ஜாவதனவின் அரசியலமைப்பு மற்றும் நிலையியற் கட்டளைகளை நடைமுறைகளை முன்னெடுத்துச் செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்க சமயத்திலும் அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு தீர்ப்புகளை நீதிபதிகள் வழங்கிய போதிலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குற்றப்பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீதிபதி ஒருவர் தம்மால் நியமிக்கப்படும் அதிகாரிகளின் அல்லது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசாங்கம் உட்பட சகலரும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தை முறையாக வழிநடத்துவதற்கும் நீதிமன்றம் என்ற கட்டமைப்பு பல வருடங்களாக வளர்ச்சியடைந்து வந்துள்ளது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு என்ற எண்ணக்கருவிற்குள் பாராளுமன்றம் உள்ளிட்ட ஏனைய தெரிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 துறைகளிலும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதன் மூலம் ஒன்றுக்கொன்று அழுத்தம் பிரயோகிக்காமலும் நீதி நியாயமாகவும் இயங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார். அதிகார பகிர்வு எண்ணக்கருவானது ஜனநாயக ஆட்சியொன்றின் மிகவும் இன்றியமையாத ஒரு காரணி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தமது கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்குகள் தொடர்பில் அனைத்து தரப்பினரிடையேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகும். சட்டம் தொடர்பிலான விழிப்புணர்வை வழங்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு சாய்ந்தமருது பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை நடைபெற்றது. இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய அலுவலகத்தினால் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சட்டத்துறையை சார்ந்தவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், லஞ்ச ஊழல் தொடர்பான சட்டம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பில் அரசு உத்தியோகத்தர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடுகள் தொடர்பில் இதன் பொது விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இந்துக்களின் திருக்கார்த்திகை விளக்கீட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற குமாராலய தீபம் என்றாகும். இதனை முன்னிட்டு முருகன் ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகளும் அபிஷேகங்களும் இடம்பெற்றன. கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடிய தினத்தில் திருக்கார்த்திகை விளக்கீடு அனுஷ்டிக்கப்படுகிறது. முருகப்பெருமான் 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் அவதரித்த திருநாளாகவும் சிவபெருமான் முப்புறங்களை எரித்த தினமாகவும் இந்துக்கள் திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கின்றனர். குமாராலய தீபமான இன்று தம்பையா சத்திரத்தில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. குமாராலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முருகன் ஆலயங்களிலே தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நமது அஞ்ஞான இருளெல்லாம் அகன்று நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கவும் ஞான ஒளி கிடைக்கவும் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் முருகப்பெருமானை வேண்டி நாமும் வழிபட்டு
தீபமேற்றி இறை அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக. திருக்கார்த்திகை விளக்கீட்டின் சர்வாலய மற்றும் விஷ்ணு ஆலய தீபமான நாளைய தினம் ஆத்ம தத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் அனைத்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் அகல் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.